இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் இங்கு பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சனீஸ்வர பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியவர். அவர் தற்பொழுது கும்பராசியில் இருக்கிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார். அவ்வாறு பயிற்சியாகக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு 2.5 ஆண்டுகள் பலன்களை தரப்போகிறார். ஒவ்வொரு ராசிக்கு மாறுபட்ட பலன்களையும் நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த வரிசையில் இப்போ தனுசு ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை தரப்போகிறார், நன்மைகளை செய்வாரா, தீமைகளை செய்வாரா, அல்லது அதுக்கு பரிகாரம் நாம் எது செய்ய வேண்டுமா, மனக்கவலையாக இருக்கிறதே, பயமாக இருக்கிறதே என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவில் சில உண்மைகளை நாம் இங்கு கூறியாக வேண்டும். அதை ஏற்றுக்கொள்கிற மன பக்குவத்தினை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களை மாற்றி அமைத்து கொண்டு சிறப்பாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் நன்மைகளை தரும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுகிறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்வதற்கு முன்னால் இந்த கடந்த 2.5 ஆண்டுகள் சனி பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு மேலோட்டமாக நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இப்பொழுது தனுசு ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதாவது பொதுவாகவே 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்றால் பல நன்மைகள் வந்து சேர்ந்திருக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு கிடைத்திருக்கும், பணத்தட்டுப்பாடு இருந்திருக்காது, சிலருக்கு திருமண முயற்சிகள் கைகூடியிருக்கும், சிலருக்கு புத்திர பேர் கிடைத்திருக்கும். இவ்வாறு அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான உயர்வுகளை தந்திருப்பார் சனீஸ்வர பகவான். 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் பெரும்பாலும் சனீஸ்வர பகவான் 3, 6, 10, 11 அமர்ந்திருந்தால் நற்பலன்கள் தருவார் என்பது திட்டவட்டமான உண்மை. அந்த வரிசையிலே தனுசு ராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் பல நன்மைகளை வாரி வழங்கி இருப்பார். திருமணம் நடைபெற்றிருக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு புத்திர பேர் கிடைத்திருக்கும், வீடு நிலம் வாகனம் சம்பந்தப்பட்டதிலே வருமானங்கள் பெருகியிருக்கும், விற்காத நிலங்கள் விற்றிருக்கும், பணம் செல்வாக்கு உயர்ந்திருக்கும், பணத்திலே சேமிப்பு கணக்கிலே வங்கி கணக்கிலே மிகப்பெரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட சிலருக்கு உயர வாய்ப்பு இருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த 2.5 ஆண்டுகள் மன திருப்தியாகவும் சுகபோகமாகவும் அமைதியாகவும் வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்திருப்பார்கள். இது கடந்த கால வரலாறு. இப்பொழுது நிகழ்காலத்திற்கு நாம் வருவோம். மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025க்கு பிறகு சனி பகவான் சனி பயிற்சி நடத்தி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகும்போது தனுசு ராசிக்கு என்ன பலன்களை தருவார் என்று நாம் பார்த்தோமானால் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். 4ஆம் இடத்திற்கு செல்கிற சனீஸ்வர பகவான் தனுசு ராசிக்கு அஷ்டார்த்தம சனியாக வருகிறார். அஷ்டார்த்தம சனியாக வருவது என்பது அவ்வளவு சிறப்புடையதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். அஷ்டார்த்தம சனி என்பது அஷ்டம சனியின் பலன்களில் பாதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவில் 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு சுகபோகமாக இருந்தது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இனி வருவது 2.5 ஆண்டுகள் அவ்வாறு இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அவ்வாறு இருக்காது என்பதை நாம் திட்டவட்டமாக இங்கு கூறுகிறோம் என்றால், தனுசு ராசிக்கு சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு மீனராசியில் சஞ்சரிப்பதால் அஷ்டார்த்தம சனியாக நாம் கூறுகிறோம். அஷ்டார்த்தம சனி என்பது நற்பலன்களை தருமா என்பதை விட தீய பலன்களை அதிகம் தரும் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். என்னென்ன மாதிரி நடக்கும் என்பதை பற்றி விரிவாக ஒரு 4-5 செய்திகளை மட்டும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் படிப்பினில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தவில்லை என்றால் படிப்பில் பின்தங்கும் நிலைமை ஏற்படும். அது உயர்கல்வி படிப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் படித்து கொண்டிருந்தாலும் சரி, பள்ளி கல்வியில் படித்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த துறையில் படித்து கொண்டிருந்தாலும் பின்தங்கும் நிலைமை ஏற்படும். கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இங்கு அழுத்தம் திருத்தமாக கூறுகிறோம். அவ்வாறு செலுத்தவில்லை என்றால் அரியர்ஸ் விழும், மேல் படிப்புக்கு செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகும் என்பதை இங்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணமான தம்பதியர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதாவது கடந்த 2.5 ஆண்டுகளில் திருமணமாயிருக்கும், சிலருக்கு முன்னாடியே திருமணமாயிருக்கும். அவ்வாறு திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து விடும் சூழ்நிலை தெரிகிறது. ஒற்றுமையை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் சற்று விட்டு கொடுத்து சென்றால் அவர்களுக்கு நல்லது. இல்லையெனில் அவர்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு, ஈகோ என்கின்ற கருத்து வேறுபாடு உள்ள புகுந்து விட்டால் அவர்கள் கணவனை விட்டு பிரிவார்கள். அவ்வாறு பிரிவு என்பது சற்று அவர்களுக்கு அமைதியை தந்தாலும் அதுவே
நிரந்தரமாக போய்விடும் அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும். ஆகினால் தனுசு ராசி நேயர்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒற்றுமையுடன் இருந்தால் மட்டுமே பிரிவை தடுக்க முடியும். அவ்வாறு இல்லையெனில் பிரிவு நிச்சயம் நடக்கும். அதை நீங்கள் ஒற்றுமையாய் இருப்பது என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை நான் இரண்டாவது பாயிண்டாக குறிப்பிட விரும்புகிறேன். மூணாவது, வேலையில் இருப்பவர்கள் வேலையிலே முழு கவனம் செலுத்தவில்லை என்றால், அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, கூலி வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சுய வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் முழுமையான கவனம் செலுத்தவில்லை என்றால் தவறுகள் ஏற்படும். அதன் மூலம் அந்த வேலை இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருமானங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் கவனம் இல்லை என்றால் பெருத்த நஷ்டங்கள் வருவதற்கும் கடன்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கடன் வாங்கினால் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைமை ஏற்படும். வட்டி கட்ட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை மேலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆகவே தனுசு ராசியை பொறுத்தளவில் கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாகிறது என்பதற்காகத்தான் கொஞ்சம் அழுத்தமாக கூறுகிறேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. சிலருக்கு வம்பு வழக்குகள் ஏற்படும். புதிதாக வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொண்டு மன உளைச்சல் ஏற்படும். சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் கூட ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். மன விரக்தி ஏற்படும். சிலருக்கு பயம் கலந்த உணர்வு ஏற்படும். சிலருக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படும். சர்வகாலமும் தூக்கமின்மையும் சிந்தனையினாலும் உடல்நலம் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் தகுந்த உதவி பெற்று ஆலோசனையை பெற்று அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தவறுகளை திருத்தி அமைத்துக் கொள்வது நல்லது. இல்லையெனில் தான் எடுக்கிற முடிவுதான் சரி என்று எடுத்தால் தாந்தோணித்தனமாக எதிர்காலம் அமைந்துவிடும் என்பதையும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு விவகாரத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. விவகாரத்து ஏற்பட்டு மறுமணத்திற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் மறுமணம் இப்பொழுது நடப்பது. ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் பலவிதமான சிக்கலில் மாட்டிக்கொண்டு வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தனுசு ராசி நேயர்கள் மிகவும் கவனத்துடன் இருப்பது நல்லது. நன்றி, வணக்கம்.